இந்த வீடியோவில் சிசிடிவினா என்ன, சிசிடிவியில் என்னென்ன டைப் இருக்குது, அனலாக் கேமரானா என்ன, ஐபி கேமரானா என்ன, அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் சிசிடிவி? சிசிடிவிங்கிறது பார்த்தோம்னா ஷார்ட் ஃபார்ம் தான். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன். அதாவது கேமராவிலேருந்து சிக்னலை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்பி, அதாவது டிவிஆர் இருக்கிற இடம், அங்கேருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மானிட்டருக்கு பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து சிசிடிவி அப்படின்னு சொல்கிறோம். சிசிடிவி செட்டப் வித்தவுட் இன்டர்நெட், அதாவது இன்டர்நெட் இல்லாதப்ப சிசிடிவியை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, கேமராவில் இருந்து ஒயர் மூலிமா சிக்னலை டிவிஆருக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கிற மானிட்டரில் பார்க்குற செட்டப்புக்கு பேர் தான் சிசிடிவி. இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதப்ப. அதே இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம மோடத்தோட டிவிஆரை கனெக்ட் பண்ணி நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து கேமரா வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம், லேப்டாப், கம்ப்யூட்டர் இது மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்துக்கலாம். சிசிடிவினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. அதாவது 2 டைப் ஆஃப் கேமரா இருக்குது. அனலாக் கேமரா, ஐபி கேமரான்னு சொல்லிட்டு. அனலாக் கேமராங்கிறது என்னென்னா, கேமராவிலேருந்து பதிவாகிற சிக்னலை டிவிஆருக்கு அனுப்பும்போது இது வந்து சைன் வேவாக அனுப்பும். அதாவது சைன் வேவுங்கிறது என்னென்னா அனலாக் சிக்னலு. ஸோ அதனால தான் இதை வந்து அனலாக் கேமரான்னு சொல்கிறோம். ஐபி கேமராங்கிறது என்னென்னா, ஒரு கேமராக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஐபி கேமரான்னு சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு கேமராவில் இருந்து என்விஆருக்கு வர்ற சிக்னல் பார்த்திங்கன்னா 0s and 1s அப்படிங்கிற டிஜிட்டல் சிக்னலாக தான் வரும். ஸோ இதனால் வந்து அனலாக் கேமராவோட ஐபி கேமராவோட கிளாரிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். அனலாக் கேமரானா என்ன, ஐபி கேமரானா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அனலாக் கேமரா பொறுத்த வரைக்கும் கேமரா, டிவிஆருங்கிறது என்ன, டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். நமக்கு கம்ப்யூட்டருக்கு எப்படி சிபியூ முக்கியமோ அதே மாதிரி வந்து டிவிஆருங்கிறது கேமரா சிஸ்டத்துக்கு வேணும். ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறது. எஸ்எம்பிஎஸ்ங்கிறது என்னென்னா, நம்ம வந்து எல்லா கேமராஸ்க்கும் இதில் இருந்து தான் நமக்கு வந்து பவர் சப்ளை போகும். ஸோ அதுதான் எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளை. கனெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிஎன்சிங்கிற ஒரு கனெக்டர், டிசிங்கிறது ஒரு கனெக்டர். பிஎன்சிங்கிறது சிக்னலுக்கும், டிசி கனெக்டருங்கிறது பவருக்கும் யூஸ் பண்ணுவோம். 3+1 கேபிள். 3+1 அப்படிங்கிறது என்னென்னா 3 ஒயர் ப்ளஸ் வந்து பிஎன்சி கனெக்ட் பண்ணுற கோஆக்சியல் கேபிள் வரும். அது கேபிளை பற்றி பார்க்கும்போது அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஐபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐபி கேமராஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம அனலாகில் எப்படி டிவிஆர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் வந்து என்விஆர் யூஸ் பண்ணுவோம், நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர். ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம் ஸ்டோரேஜுக்காக. பிஓஇ சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். இது சுவிட்சுங்கிறத பற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி கனெக்டர்ஸ், RJ45 கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். கேபிள் வந்து CAT6 கேபிள், அதாவது நம்ம நார்மலாக நெட்வொர்க் யூஸ் பண்ணுற சேம் அதே கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம வியூ பண்ணி பார்க்குறதுக்கு மானிட்டர் ஆர் டிவி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மோடம் ஆர் 4G ரவுட்டர், இது வந்து ஃபோனில் வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கேமரா பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஐபி கேமரா, இது பார்த்தீங்கன்னா அனலாக் கேமரா. இப்போ ஐபி கேமராவில் பார்த்தீங்கன்னா RJ45ங்கிற ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவருக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது. நம்ம இதே வந்து POEங்கிற ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்ச் கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து அந்த பவர் வந்து இந்த கேமரா கொடுக்க தேவையில்லை. இந்த நமக்கு RJ45 வழியாகவே நமக்கு பவரும் போயிடும், சிக்னலும் போயிடும். POE சுவிட்ச்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சுவிட்சுங்கிற ஒரு டாபிக் வரும், அதில் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அனலாக் கேமரா. இதில் வந்து நம்ம பிஎன்சிங்கிற ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பவருக்கு தனியாக வந்து டிசிங்கிற ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே வந்து ஒரே கேபிள் வழியாகவே வந்து நம்ம கனெக்ட் ஆகிடும். அனலாக் கேமரா, ஐபி கேமராவோட கனெக்டர் வைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து கிளாரிட்டி வைஸ் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஒரே மெகா பிக்சல் இருக்கிற அனலாக் அண்டு ஐபி கேமராவை ஒரே இடத்துல வச்சு வியூ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமேஜ் அனலாக் கேமராவோட இமேஜ், அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பிக்சலைஸ் ஆகி பிக்சல் எல்லாமே உடையிறத பார்க்க முடியும். அதே இது ஐபி கேமராவில் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிக்சல் வந்து உடையாமல் தெளிவாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸு அனலாக் கேமராக்கும் ஐபி கேமராக்கும். அனலாக் கேமராவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டோம் கேமரா, புல்லட் கேமரா, PTZ கேமரா. இது இல்லாமல் ஒரு கேமராலையும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. வித் மைக்கு, வித்தவுட் மைக்கு, அக்யூசன்ஸு, கலர் வியூன்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் இருக்குது. டைப் வைஸ் பார்த்தோம்னா டோம் கேமரா இன்டோர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, புல்லட் கேமரா அவுட்டோர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. PTZங்கிறது என்னென்னா பேன் டில்ட் ஜூம் கேமரா. நமக்கு வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். கேமராவில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டிவிஆர் விசஸ் என்விஆர். டிவிஆருங்கிறது என்னென்னா டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர், நம்ம அனலாக் கேமராக்காக யூஸ் பண்ணுறது. என்விஆருங்கிறது என்னென்னா
நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர் ஐபி கேமராக்காக யூஸ் பண்ணுறது. டிவிஆரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிஎன்சி கனெக்டர். இதில் தான் நம்ம வந்து கேமரா கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து 8 சேனல் டிவிஆர். இப்போ 8 கேமரா வந்து மேக்ஸிமம் இதில் கனெக்ட் பண்ண முடியும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜிஏ போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மானிட்டர் இல்லைனா டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஏ. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டர் இல்லைனா டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மைக்கு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற போர்ட்டு. அடுத்து பார்த்தோம்னா RJ45 போர்ட்டு. இதில் வந்து நம்ம இன்டர்நெட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 USB போர்ட் இருக்குது. ஒன்றில் வந்து நம்ம மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நமக்கு டேட்டா எடுக்கணும் அப்படின்னா நம்ம பென்ட்ரைவ் எதுவும் கனெக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா பவர் சப்ளை, டிவிஆருக்கு உண்டான பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கான பவர் ஜாக். அது என்விஆரில் பார்த்தீங்கன்னா மற்ற போர்ட்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் வரும். கேமராவோட போர்ட் மட்டும்தான் மாறி வரும். அதில் வந்து பிஎன்சி கனெக்டரோட போர்ட் இருந்தது. இதில் வந்து RJ45 போர்ட் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிஆருக்கும் என்விஆருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. என்விஆரில் பார்த்தீங்கன்னா பிஓஇ என்விஆர், நான் பிஓஇ என்விஆர்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிஓஇ என்விஆர். என்விஆரை பற்றி பார்க்கும்போது நம்ம அதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். டிவிஆரில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 4 சேனல்ல இருந்து நமக்கு வந்து 64 சேனல் வரைக்கும் நமக்கு வந்து டிவிஆர் வந்து அவைலபிள் இருக்குது. அது வந்து மாடலை பொறுத்து. 4 சேனல் டிவிஆர்னா 4 பிஎன்சி கனெக்டர் இருக்கும். 8 சேனல் டிவிஆர்னா 8 பிஎன்சி கனெக்டர் இருக்கும். அதே மாதிரி 16னா 16 சேனல் இருக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்விஆரில் 2 டைப் இருக்குது. பிஓஇ என்விஆர், நான் பிஓஇ என்விஆருங்கிறது. பிஓஇ என்விஆருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு கனெக்ட் பண்ணுற போர்ட்ஸ் எல்லாமே என்விஆர்லேயே வந்துடும். நான் பிஓஇ என்விஆருங்கிறது என்னென்னா அதில் வந்து எந்த போர்ட்டுமே வராது. நம்ம இன்டர்நெட் போர்ட்டு ஒரே ஒரு போர்ட் மட்டும்தான் வரும். நம்ம இன்டர்நெட்டும் அதே போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். கேமராவையும் அதே போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். ஒரு போர்ட்டில் எப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக வந்து பிஓஇ சுவிட்சுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த போர்ட்டில் இருந்து பிஓஇ சுவிட்சுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணுவோம். சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர்ட்ஸ் இருக்கும். அதில் இருந்து நம்ம வந்து கேமராவுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இன்டர்நெட்டையும் அந்த சுவிட்சோட கனெக்ஷன் பண்ணிடுவோம். பிஓஇ சுவிட்ச்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த சுவிட்சுன்னு ஒரு டாபிக் வருது, அதில் பார்ப்போம். அடுத்து பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க்கு. இது மெயினாக வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இதுலேயே பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கு, ஒன்று வந்து பார்த்தோம்னா சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு. டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்பிஎம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்கில் அதோட ஆர்பிஎம் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சர்வேலன்ஸை பொறுத்த வரைக்கும் 24/7 யூஸ் பண்ணுறதுனால சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான லைஃப் கிடைக்கும். அதே மாதிரி சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 500 GB இருந்து நமக்கு வந்து 8 TB வரைக்கும் இப்போ கரண்ட்லி அவைலபிள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி எஸ்எம்பிஎஸ்ங்கிறது என்னன்னா ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளை. கேமராக்கு பவர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இது. நம்ம 4 கேமரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து 4 சேனல் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. 8 கேமரானா 8 சேனல். அதே மாதிரி 16 சேனல் வரைக்கும் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது. பிஓஇ சுவிட்ச் விசஸ் நான் பிஓஇ சுவிட்ச். நம்ம முன்னாடியே பிஓஇ சுவிட்சை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ பிஓஇங்கிறது என்னென்னா பவர் ஓவர் ஈத்தர்நெட். அதாவது ஈத்தர்நெட் சுவிட்சு கூட பவரும் சேர்ந்து வர்றதுனால தான் வந்து இது வந்து பிஓஇன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிஓஇ சுவிட்சிலேருந்து நம்ம கேமரா கனெக்ட் பண்ணும்போது டேட்டா ப்ளஸ் பவர் வந்து நம்ம ரெண்டுமே வந்து ஒரே கேபிள்லேயே போயிடும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கிறது. அது டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 100 மீட்டர் வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். கேமராவை பற்றி பார்க்கும்போது பிஓஇ சுவிட்ச் நம்ம கொடுத்தோம்னா இதுக்கு டிசிக்கு தனியாக பவர் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி. நான் பிஓஇ சுவிட்சுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நமக்கு பிஓஇ ஆப்ஷன் இல்லாமல் நார்மலாக வர்ற ஈத்தர்நெட் சுவிட்சு தான் வந்து நான் பிஓஇ சுவிட்சுங்கிறது. அதில் பிஓஇ ஆப்ஷன் வராது. ஸோ அந்த சுவிட்சில் வந்து நமக்கு சிக்னல் மட்டும்தான் நம்ம கொண்டு போக முடியும். கேமராவோட பவர் வந்து நம்ம கேமராவுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்குற மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ். அனலாக் கேமராக்கு என்னென்ன கனெக்டர் யூஸ் பண்ணுறோம், ஐபி கேமராக்கு என்னென்ன கனெக்டர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். இதான் பார்த்தீங்கன்னா அனலாக் கேமராவோட கனெக்டர். அதே மாதிரி ஐபி கேமராக்கு பார்த்தீங்கன்னா RJ45 ஜாக் வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து கேமரா சைடும் டிவிஆர் சைடும் 2 பக்கமே அடிக்கணும். அந்த டிசிங்கிற கனெக்டர் மட்டும் கேமரா சைடு அடிப்போம். நம்ம ஐபி கேமராக்கு பிஓஇ சுவிட்ச் யூஸ் பண்ணால் நமக்கு டிசி கனெக்டர் தேவைப்படாது. இல்லை நமக்கு வந்து நார்மல் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து டிசி கனெக்டர் வந்து பவருக்காக வேண்டி நம்ம கொடுக்குற மாதிரி வரும். அடுத்து பார்த்தோம்னா கேபிள். அனலாக் கேமராக்கு என்ன கேபிள் வரும், ஐபி கேமராக்கு என்ன கேபிள் வரும்னு பார்ப்போம். 3+1 கோஆக்சியல் கேபிள். அனலாக் கேமராக்கு பார்த்தீங்கன்னா 3 ஒயர், அதாவது ரெட்டு, க்ரீனு, பிளாக்கு 3 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து நார்மல் ஒயர் மாதிரி வரும். +1ங்கிறது என்னென்னா பிஎன்சி கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கோஆக்சியல் கேபிள் வரும். கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நார்மலாக வீடுகளில் வந்து செட்டப் பாக்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுற சேம் அதே மாதிரி ஒரு கேபிள். அதுலேயே வந்து திக்னஸ் கொஞ்சம் கம்மியான கேபிள் தான் அது. ஐபி கேமராக்கு பார்த்தீங்கன்னா CAT6 கேபிள் யூஸ் பண்ணுவோம். CAT6 கேபிளுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நெட்வொர்க்குக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற சேம் அதே கேபிள் தான் வந்து இது. இதில் பார்த்தோம்னா 4 பேர் இருக்கும், 8 ஒயர் வரும். இந்த கேபிளை நம்ம 2 சைடும் க்ரிம் பண்ணி கேமராவுக்கு ஒரு எண்டும் என்விஆருக்கு ஒரு எண்டும் கனெக்ட் பண்ணிடுவோம்.
அடுத்து பார்த்தோம்னா மானிட்டர் வெர்சஸ் டிவி. மானிட்டர் வந்து நார்மலாக கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற சேம் அதே மானிட்டர் தான் வந்து நம்ம கேமராக்கும் யூஸ் பண்ணுவோம். டிவி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் பார்க்குற டிவிலே வந்து கேமரா வேணும்னாலும் அதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். சிசிடிவி பொறுத்த வரைக்கும் டிவியை விட மானிட்டரில் பார்க்கும்போது பிக்சர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ வர்ற கேமராஸில் எல்லாமே மைக் இருக்கிறனால மானிட்டரில் வந்து ஸ்பீக்கர் ஆப்ஷன் இல்லாதனால நம்ம மானிட்டர் கனெக்ட் பண்ணும்போது தனியாக ஸ்பீக்கர் வைக்கிற மாதிரி இருக்கும். இதே டிவியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஸ்பீக்கர்லேயே வந்து உங்களுக்கு ஆடியோவும் வந்துடும். மோடம் விசஸ் 4G ரவுட்டர். மோடம்ங்கிறது என்னென்னா லோக்கலில் இருக்கிற ப்ராட்பேண்ட் கனெக்ஷனில் இருந்து லைன் எடுத்து நம்ம மோடத்துக்கு கொடுத்து அதில் இருந்து நம்ம வந்து டிவிஆர் இல்லைனா என்விஆர் கனெக்ஷன் பண்ணுறது தான் மோடம். 4G ரவுட்டருங்கிறது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இல்லாத இடத்துல சிம் கார்டிலிருந்து இன்டர்நெட்டை எடுத்து டிவிஆர் என்விஆருக்கு கொடுக்குற டிவைஸ்க்கு பேர் தான் 4G ரவுட்டர். மெயினாக நம்ம இன்டர்நெட்டுக்காக தான் இந்த செட்டப் பண்ணுறோம். இன்டர்நெட் எதுக்காகனா நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம கேமராவை ஆக்சஸ் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த செட்டப் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிஆர் செட்டப்பு. இப்போ டிவிஆர்லேருந்து பிஎன்சி கனெக்டர் வழியாக 4 கேமராவுக்கு 4 ஒயர் போயிடுது. ஸோ அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் இருக்குது. எஸ்எம்பிஎஸ்லேருந்து பவர் சப்ளை வந்து ஒரு கேமராக்கும் ஒரு ஒயர் போகுது. ஸோ கேமராவுக்கு பவர் போயிடுது. அதே மாதிரி வந்து நமக்கு மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஹெச்டிஎம்ஐ போர்ட்லேருந்து ஹெச்டிஎம்ஐ கேபிள் வழியாக நமக்கு வந்து மானிட்டருக்கு வந்து பவர் சிக்னல் போயிடுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்பீக்கர் அண்டு மைக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது வந்து பழைய மாடல்னால மைக் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வர்ற கேமராஸில் வந்து இன்பில்டாகவே மைக் வந்துடுது. அந்த மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஎன்சி வழியாகவே வந்துடும். ஸோ அதனால் இப்போ வர்ற கேமராவுக்கு அந்த மைக்கு தேவைப்படாது. ஸ்பீக்கர் வந்து நம்ம வந்து மானிட்டர் வச்சுருந்தா நம்ம மேலே கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்பீக்கர், அது கனெக்ட் பண்ணோம். இல்லை டிவியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது கனெக்ட் பண்ண தேவையில்லை. RJ45 மூலிமா வந்து மோடத்துக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட்லேருந்து மவுஸை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். பவர் அடாப்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இது டிவிஆரோட செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா ஐபி கேமரா செட்டப்பு. என்விஆர்லேருந்து விஜிஏ கேபிள் வழியாக நமக்கு வந்து மானிட்டருக்கு வந்து ஒரு லைன் போகுது. ஸோ அதே மாதிரி நமக்கு RJ45 வழியாக நமக்கு வந்து இன்டர்நெட் மோடத்துக்கு வந்து நமக்கு ஒரு லைன் போகுது. ஸோ மோடத்துலேருந்து ஒரு லைன் பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு போகுது. சுவிட்சிலேருந்து ஒரு கேமராக்கும் ஒரு லைன் போகுது. ஸோ இதை இப்படியும் கனெக்ட் பண்ணலாம். இப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மோடம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து நமக்கு என்விஆர்லேருந்து சுவிட்சுக்கு மட்டும் ஒரு கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து இன்டர்நெட் இல்லாமல் ஐபி கேமராவை மானிட்டரில் மட்டும் பார்த்துக்கிற மாதிரி வரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிசிடிவி பற்றின ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான் இது. ஹிக்விஷன் பிராண்டில் 2MP நார்மல் கேமரா. இதோட ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 2 மெகாபிக்சல் ரெசல்யூஷன். இன்ஃப்ராரெட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் ரேஞ்சு. இது வந்து கேமரா வந்து டேயில் வந்து கலர்லேயும் நைட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் வரும். இதில் வந்து 2 டைப் இருக்குது, டோம் கேமரா, புல்லட் கேமரா. நம்ம டோம் கேமரா வந்து இன்டோர் பர்பஸ்க்காக வைக்கிறது, வெதர் ப்ரூஃப் கிடையாது. புல்லட் கேமரா வந்து IP67 ரேட்டிங்கில் வெதர் ப்ரூஃபோடு வரும். இந்த கேமராவில் மைக் எதுவுமே வராது. மினிமம் பட்ஜெட்டில் ஒரு சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேமரா சூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா 2 மெகாபிக்சல் வித் மைக் கேமரா. ஃபஸ்ட்டு பார்த்தா அதே கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதுலேயும் வரும். எக்ஸ்ட்ராவாக வந்து மைக் மட்டும் ஆட் ஆகி வரும். மினிமம் பட்ஜெட்டில் வித் மைக்கோட வந்து ஒரு கேமரா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கேமரா வாங்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 2MP வித் மைக் டுவல் லைட் கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா 2 லைட் இருக்கும். அதாவது ஒன்று வந்து ஒயிட் லைட்டு, ஒன்று வந்து நார்மல் IR. ஃபஸ்ட்டு பார்த்த கேமராவில் வந்து IR மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து நைட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். இதில் ஒயிட் லைட் இருக்கிறனால நம்ம அதை ஆன் பண்ணோம்னா நம்ம வந்து நைட்டு வந்து கலரில் பார்த்துக்கலாம். நைட்டு கலர் விஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கேமரா சூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா 2 மெகாபிக்சல் ரெசல்யூஷனில் என்னென்ன மாடல் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்தோம்னா 5 மெகாபிக்சல் ரெசல்யூஷனில் அக்யூசென்ஸ் ஃபியூச்சர் இருக்கிற ஒரு கேமரா. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் ரெசல்யூஷனில் வித் மைக் அக்யூசென்ஸ் கேமரா. ரெசல்யூஷன் 5 மெகாபிக்சல் வரும். IR ரேஞ்ச் வந்து 20 மீட்டரு. நைட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் வரும். இதில் வந்து இன்பில்ட் மைக் இருக்குது. அக்யூசென்ஸ்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அக்யூசென்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபுட்டேஜில் இருக்கிற ஹியூமன்ஸையும் வெஹிக்கல்ஸையும் தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊரில் இல்லாத டயத்தில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, எந்த டேட்டில் நடந்தது எந்த டைமில் நடந்ததுன்னு சரியாக தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஃபுட்டேஜை ஃபுல்லாக அப்படியே போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த அக்யூசென்ஸ் கேமரா வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 டே செலக்ட் பண்ணும்போது ஒரே செகண்டில் அந்த கேமராவில் என்னென்ன ஹியூமன் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி வண்டி ஏதாவது ஒன்று போகுது, அந்த வண்டியை வந்து நம்ம ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் வந்து அந்த வெஹிக்கிள்ங்கிறத செலக்ட் பண்ணி விட்டோம்னா நம்ம அதில் அந்த
அந்த டேயில் என்னென்ன வெஹிக்கிள் போயிருக்கோ அது எல்லாத்தையுமே தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுத்துரும். அக்யூசன்ஸ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 5 மெகா பிக்சலில் இருந்து தான் வருது. இந்த ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேமரா வாங்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 3K dual light with mic அக்யூசன்ஸ் கேமரா. நம்ம 5MBயில் பார்த்த சேம் அதே ஃபீச்சர் தான் இதுலேயும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து ஒயிட் லைட் இருக்கும். 5MB கேமரா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். இந்த கேமரா வந்து ஒயிட் லைட் இருக்கிறனால செட்டிங்ஸில் வந்து நம்ம ஒயிட் லைட் ஆன் பண்ணி நம்ம நைட் வந்து கலரில் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 3K கலர் வியூ வித் மைக் அக்யூசன்ஸ் கேமரா. அனலாக் கேமராவில் இப்போ இருக்கிறதுல ப்ரீமியம் மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேமரா தான் இருக்குது. 3Kல வந்து ஃபுல் கலர் வியூ. இதுக்கு முன்னாடி பார்த்த டுவல் லைட் கேமரா எப்படின்னா நைட்டு வந்து நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வேணாலும் வச்சுக்கலாம், கலர் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த கேமரா அப்படி கிடையாது, கலர் மட்டும்தான் இருக்கும். நைட் யூஸ்னை பொறுத்த வரைக்கும் டுவல் லைட் கேமராவையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது நைட்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இதுதான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் NVR IP கேமரா CCTV எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். NVRங்கிறது நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர். இதில் புஷ் ப்ளஸ் NVR உபயோகப்படுத்துகிறோம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா NVRக்கு பின்னாடி ஒரு VGA கனெக்டர் இருக்கும். இது மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு, HDMI அவுட்புட், HDMI டிவிக்கு, WAN எத்தர்நெட் கனெக்டர் நெட்வொர்க்குக்கு, USB கனெக்டர், மவுஸு, பென்ட்ரைவ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோ இன்புட் கொடுக்குறதுக்கு எந்த விதமான இன்புட்டும் கிடையாது. DVR மாதிரி. DVRங்கிறது டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். இது ஒரு 16 சேனல் DVR. இதில் பார்த்தீங்கன்னா BNC கனெக்டர்ஸ் இருக்கும் வீடியோ இன்புட் கொடுக்குறதுக்கு. இதெல்லாம் அனலாக் கேமரா கனெக்ட் பண்ணலாம். அனலாக் கேமராவில் எந்த ப்ராசஸிங்கும் நடக்காது, எல்லாமே DVRல தான் நடக்கும். இது ஒரு அனலாக் கேமரா. இது AHD கேமரா. இதில் ஒரு BNC கனெக்டர் இருக்கும், DC கனெக்டரும் இருக்கும். இது வந்து ரா வீடியோ சிக்னல், அதாவது சாதாரண வீடியோ சிக்னலை அப்படியே அனுப்பிச்சிரும். ப்ராசஸிங் எல்லாம் DVRல தான் நடக்கும். ஆனால் IP கேமராவில் BNC கனெக்டர் இருக்காது, ஒரு ஈத்தர்நெட் கனெக்டரும் DC கனெக்டர் இருக்கும். இது எல்லா ப்ராசஸிங்கும் IP கேமரா தான் IP கேமராவுக்கு உள்ளே தான் நடக்கும். அதனால் IP கேமரா எப்போவுமே விலை அதிகம். NVRக்குள்ளே ப்ராசஸிங் கிடையாது, அதனால் NVR விலை கம்மியாக இருக்கும், IP கேமரா விலை அதிகம். இது NVRக்கு பின்னாடி வீடியோ கனெக்ட் பண்ணுறதுக்கான எந்த கனெக்டரும் கிடையாது. அதனால் இது மாதிரி ஒரு ஸ்மார்ட் சுவிட்ச், இது வந்து PoEன்னு சொல்லுவாங்க, பவர் ஆன் எத்தர்நெட். இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் தேவைப்படும். NVR வித் PoEயும் கிடைக்கிது, ஆனால் விலை ரொம்ப அதிகம். அதனால் இது மாதிரி ஒரு ஸ்மார்ட் சுவிட்ச் வாங்கிட்டால் ஒயரிங் ஈஸியாக இருக்கும், விலையும் குறைவாக இருக்கும். இது PoEங்கிறது கேமராக்கான பவர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும், டேட்டாவும் இது ஹேண்டில் பண்ணும். இது 8 சேனல் PoE, அதனால் 8 PoE கனெக்டர் இருக்குது. அது தவிர 2 அப்லிங்க் கனெக்டர் இருக்குது. 2 அப்லிங்க் RJ45 கனெக்டர். இது வந்து நெட்வொர்க் கனெக்ஷனுக்கு. இதே மாதிரி 16 சேனல், 32 சேனல் இது மாதிரி PoE சுவிட்ச் எல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்லிங்க் கனெக்டர் எப்போவுமே ஹை டேட்டா ஹேண்டில் பண்ணும், அதாவது கிகாபிட் டேட்டா. இப்போ இந்த டெமோவில் நம்ம புஷ் ப்ளஸோட இன்டோர் கேமரா, இது வந்து ஒரு 5MP கேமரா, இது உபயோகப்படுத்துகிறோம். அது தவிர ஒரு அவுட்டோர் கேமரா, இதுவும் 5MP தான். எல்லா கேமராவுமே ஆடியோ எனேபிள் ஆகிருக்கும், ஆடியோ இன்புட். இப்போது அனலாக் கேமராவில் ஆடியோ இன்புட் இருக்காது, இதில் வந்து பில்டின் ஆடியோ வருது. இந்த NVR IP கேமராவில் ஒரு RJ45 கனெக்டர், அதாவது எத்தர்நெட் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அது கூட ஒரு DC கனெக்டர் இருக்கும். இப்போ நம்ம PoE சுவிட்ச் உபயோகப்படுத்துறதுனால இந்த DC கனெக்டில் எந்த கனெக்ஷனும் கொடுக்க மாட்டோம், பவர் PoEலேருந்தே வந்துடும். இது ஒரு 8 சேனல் PoE பவர் ஆன் எத்தர்நெட் கனெக்டர், பவர் ஆன் எத்தர்நெட் சுவிட்ச். இது அதுவும் இந்த NVRம் சேர்த்து தான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். PoE போர்ட்டில் எல்லாமே கேமரா கனெக்ட் பண்ணுவோம். அது தவிர 2 அப்லிங்க் போர்ட்டும் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நம்ம RJ45 எத்தர்நெட் கனெக்டர் உபயோகப்படுத்தி கனெக்ஷன் கொடுக்கணும். ரெடிமேடு கேபிள்ஸும் அவைலபிளாக இருக்குது, ஆனால் நீளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரிம் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. க்ரிம் பண்ணும்போது 568B டைப்பில் க்ரிம் பண்ணோம். அதாவது 2 எண்டுலேயும் ஒரே கலர்ஸ் தான் இருக்கணும். ஸ்ட்ரைட் கனெக்ஷன் சொல்லுவாங்க, இது 568B கனெக்ஷன். இப்போ இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேமரா மேலே உள்ள போர்ட்டில், செகண்ட் கேமரா கீழே உள்ள போர்ட்டில். இது மாதிரி இதில் 8 PoE போர்ட் இருக்கிறதுனால 8 கேமரா உபயோகப்படுத்தலாம். அது தவிர 2 அப்லிங்க் போர்ட் இருக்குது. அதே மாதிரி NVRல ஒரு WAN போர்ட் இருக்குது. WANங்கிறது நெட்வொர்க் கனெக்ஷன்.
இப்போது இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற நெட்வொர்க் ரவுட்டரில் அந்த வேன் கனெக்டரை கனெக்ட் பண்ணணும். அதுக்கும் இந்த மாதிரி RJ45 Cat6 கேபிள் தான் உபயோகப்படுத்துகிறோம். அதே ரவுட்டருக்கு தான் இந்த அப்லிங்க் போர்ட்டும் போகணும். PoE சுவிட்சில் இருக்கிற அப்லிங்க் போர்ட் ஒரு கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணி அதே ரவுட்டரில் கொடுக்கணும். அப்போது NVRும் PoEயும் ஒரே ரவுட்டருக்கு, அதாவது ஒரே நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். அப்போ இதே மாதிரி இன்னொரு PoE உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த செகண்ட் அப்லிங்க் கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஒயரிங் பண்ணுறது ரொம்ப சுலபமாயிரும். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் 8 கேமரா இருக்குன்னா அங்கே ஒரு சுவிட்ச் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஒயர் தான் கீழே வரும். இப்போ இதுதான் நம்ம கனெக்ஷன் பண்ணுற முறை. எல்லா கேமராவும் PoE போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிடுறோம். 8 சேனலில் 8 கேமரா, 4னா 4, இது மாதிரி எல்லா கேமராவும் PoE போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் அதில் தனியாக அப்லிங்க் போர்ட்டுன்னு இருக்குது PoE சுவிட்சில். அந்த அப்லிங்க் போர்ட் வந்து நெட்வொர்க் ரவுட்டருக்கு போகும். அந்த நெட்வொர்க் ரவுட்டர் தான் நம்மளுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுது. அது அதே மாதிரி NVRோட வேன் போர்ட்டும் நெட்வொர்க் ரவுட்டருக்கு போகணும். அப்போது ஒரே நெட்வொர்க்கில் தான் PoE கனெக்ட் பண்ணியிருக்கணும், NVRும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இன்னொரு சுவிட்ச் உபயோகப்படுத்தினோம்னா, இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் பில்டிங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 8 கேமரா இருக்குன்னா அங்கே ஒரு 8 சேனல் PoE உபயோகப்படுத்தி அங்கே எல்லா கேமராவும் அந்த PoEயில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ரெண்டாவது PoEயில் ஒரு அப்லிங்க் போர்ட் இருக்கும். அந்த அப்லிங்க் போர்ட்டை ஒரே ஒரு RJ45 ஈத்தர்நெட் ஒயர் போட்டு முதல் PoEக்கு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ முதல் PoE ஆல்ரெடி ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த 8 கேமராவும் அந்த நெட்வொர்க்கில் வந்துடும். அப்போது உங்களுக்கு கேபிளிங் மிக சுலபமாயிரும். NVR கிட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒயர் தான் வரும். அதனால் கேபிளிங் ஸ்ப்ளிட்டப் ஆகிறதுனால கேபிளிங் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ NVRக்கான கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். NVRக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு VGA கனெக்டர் இருக்குது. இந்த VGA கனெக்டரை வந்து மானிட்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். அது தவிர ஒரு HDMI அவுட் இருக்குது. இப்போது ஒரு HDMI டிவி வந்து இதில் கனெக்ட் பண்ணுறோம். ஒரு HDMI கேபிள் உபயோகப்படுத்தி. இது ஒரு HDMI LED டிவி. அப்போது 4K வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணோம். அதனால் எந்த ரெசல்யூஷன் உள்ள HDMI டிவி வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நெட்வொர்க்கில் இது கனெக்ட் பண்ணிட்டோம் வேனு. அது தவிர USBயில் மவுஸ் கொடுத்துக்கலாம். பவர் அடாப்டர் கொடுக்கணும் NVRக்கு. கேமரா எல்லாமே வந்து PoE சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை கேமரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம PoE சுவிட்ச் வாங்கி அதில் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கணும். நெட்வொர்க் கேபிள் வந்து அப்லிங்க்கு போகும். இப்போ ஆன் பண்ணால் இப்போது நோ அவைலபிள் ஸ்டோரேஜ்னு காட்டுது. ஏன்னா நம்ம என்ன ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணல. இப்போ NVR ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள போர்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா NVRயில் வந்து ப்ராசஸிங் நடக்கிறதில்ல. எல்லா ப்ராசஸிங்குமே வந்து IP கேமராவே பார்த்துக்கும். அதிலிருந்து டேட்டா ஸ்ட்ரீம் தான் வரும், வீடியோ ஸ்ட்ரீம் தான் வரும். அதனால் NVR எப்போவுமே விலை கம்மி, IP கேமரா விலை அதிகம். இப்போ இதில் 2 கேபிள் இருக்குது. ஒன்று HDD பவர் கனெக்டர் கேபிள், இன்னொன்று SATA கேபிள். ரெண்டுமே கரெக்டாக பொருத்திக்கங்க. இது ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TBலேருந்து 4 TB வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். எப்போவுமே WD பர்பிள்ங்கிறத உபயோகப்படுத்துங்க. அப்போ தான் இது CCTVக்கு ஆன ஆக்சஸ் வந்து ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஹார்ட் டிஸ்க்கை பொருத்திட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பவர் ஆன் பண்ணுங்கள். கேமரா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி மெயின் மெனு போங்க. மெயின் மெனுவில் அந்த பச்சை கலர் இது கிளிக் பண்ணிங்கன்னா டேட் டைம். இது இப்போது டேட் டைம் கரெக்டாக செட் பண்ணோம். நம்மதை வந்து UTC + 5.30 அதை செட் பண்ணிவிட்டு கரெக்ட் டைம் டேட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிஸ்டம் டிஸ்பிளே. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். எது வேணால் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வந்து HD ரெசல்யூஷனில் தான் இருக்கும். 1920x1080ங்கிறது இது HD ரெசல்யூஷன். உங்கள் மானிட்டரோ டிவிக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ணிக்கலாம். அடுத்து சிஸ்டம் அக்கௌண்ட். அதில் போயிட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா இது நெட்வொர்க் கேமராங்கிறனால பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். அதனால் இதில் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது அட்வான்ஸ்டுன்னு இருக்கும். கீழே கடைசி வந்து ஒரு அட்வான்ஸ்டுன்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி HDD இன்ஃபோ அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இப்போது நம்ம கனெக்ட் பண்ண ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஃபார்மேட் பண்ணணும். புது ஹார்ட் டிஸ்க்குங்கிறனால ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும்.
நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு டிஜிட்டலுக்குள்ளே போனீங்கன்னா இதில் டிஜிட்டல் சேனல்ஸ் எல்லாம் காமிக்கும். இப்போ இதில் உள்ள கேமராஸ் எல்லாமே இது லிஸ்ட் ஆகும். அதில் நம்ம ஐபி அட்ரஸ் வேணால் அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்தெந்த கேமரா கனெக்ட் ஆகிருக்குன்னு இதில் காமிக்கும். நம்ம ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐபி அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல்ல கேட்வே ஐபின்னு இருக்குது, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரவுட்டரோட கேட்வே ஐபி, அதுக்கு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலை உபயோகப்படுத்தி அதில் எந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதே ஒய்ஃபைல தான் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலும் கனெக்ட் ஆகிருக்கணும், சேம் நெட்வொர்க்கில். இப்போது இது செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கோ அதனோட அட்வான்ஸ்டு கீழே பார்த்தீங்கன்னா கேட்வே ஐபி காமிக்கும். இப்போ 192.168.1.1 இதுதான் கேட்வே ஐபி. கீழே பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க்னு இருக்கும் 255.255.255.0, அதாவது கடைசி டிஜிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் 0.2 இருக்குது, அது வந்து என்னோடய ஃபோனோட ஐபி அட்ரஸ். இது முதல் 3 டிஜிட் கரெக்டாக இருக்கும், கடைசி மட்டும்தான் மாறும். இப்போது ரைட் கிளிக் பண்ணி மெயின் மெனுக்கு போங்க, அதுக்குள்ளே நெட்வொர்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் டிஹெச்சிபி எனேபிள்னு இருக்கும். நார்மலாக அது டிஹெச்சிபி எனேபிளில் தான் இருக்கும். இப்போ டிஹெச்சிபி எனேபிளாக இருந்தால் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ரவுட்டர் கொடுத்துரும். எது ஃபஸ்ட் கனெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஐபி அட்ரஸ் கொடுத்துரும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேமரா வந்துடும். இப்போ நீங்கள் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த டிஹெச்சிபி டிசேபிள் பண்ணணும். இப்போ டிசேபிள் பண்ணிங்கன்னா கீழே உள்ள க்ரே ஆனது எல்லாமே எனேபிள் ஆகிரும். அப்போ நீங்கள் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்னோடய என்விஆரோட ஐபி அட்ரஸ் 192.168.1.100 செட் பண்ணுறேன். அடுத்து ரைட் கிளிக் பண்ணி சேனல் செட்டுன்னு இருக்கும் கீழே. இது டிஸ்பிளே, இதில் டிஸ்பிளே வந்து எல்லாமே எந்தெந்த கேமரா கனெக்ட் ஆகிருக்கோ சர்ச் கொடுத்திங்கன்னா எல்லாமே லிஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம 2 கேமரா தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் 2 மட்டும்தான் காமிக்குது. இப்போ இது கனெக்டட் கேமராவை கிளிக் பண்ணி ஐபி அட்ரஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டிஹெச்சிபி டிசேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் கேமரா வந்து 192.168.1.150 மாற்றிருக்கேன். செகண்ட் கேமரா 151 மாற்றிருக்கேன். இப்போ இது ஐபி அட்ரஸ் செட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா டிஹெச்சிபி எனேபிள்லேயே விட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ரவுட்ரு வந்து ஒவ்வொரு தடவை ஆன் ஆகும்போது அதுவே அசைன் பண்ணிவிடும் ஐபி அட்ரஸ்ஸை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேமரா டிஸ்பிளே ஆகிடும். நிறைய டிவைஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்வான்ஸ்டில் போய் வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு சீரியல் நம்பரு காமிக்கும், ஒரு QR கோடு காமிக்கும். இது வந்து மொபைல் ஆப்புக்கு. உங்கள் மொபைல் ஆப்பில் QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். இது XMIங்கிறது தான் அப்ளிகேஷன். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. XMI இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து லெஃப்டில் லோக்கல்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இது அக்ரி இது கேட்கும், அது அக்ரி கொடுத்துருங்க. டாப்பில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா டிவைஸ் ஆட் பண்ணுறது. NVR உபயோகப்படுத்துகிறோம், அதனால் NVR செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சீரியல் நம்பர்னு இருக்கும், ஐபின்னு இருக்கும். சீரியல் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு சீரியல் நம்பருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு QR கோட் ஸ்கேனிங் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் QR கோட்ஸ் அதே QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சீரியல் நம்பர் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனுக்கு அப்லோட் ஆகிடும். இப்போ உங்கள் NVR வந்து ஆன்லைனில் வந்தாச்சு. இப்போ ஆன்லைன் காமிக்கும். 2 கேமரா தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் எந்த கேமராவோ அதை டச் பண்ணி அதை பார்த்துக்கலாம். எங்கேருந்து வேணால் பார்க்கலாம் மொபைலில் இருந்து.